Gratitude, my dear English learners. Welcome to Smart Kids English Learning through Tamil. பிகினர்ஸ்க்கான A1 கோர்ஸில் நம்ம போன கிளாஸில் எக்ஸ்ப்ரெஸிங் கிராட்டிடியூட், அதாவது நம்மளுடைய நன்றி உணர்வை எப்படி நாம் தெரிவிக்கிறதுங்கிறத பார்த்தோங்க. ஒரு மொழியை நம்ம கற்றுக்கும் பொழுது அந்த மொழிக்கான வார்த்தைகள் வாக்கியங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம அந்த மொழியில் நாம் எப்படி நம்மளோட குட் மேனர்ஸ், அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறதையும் சேர்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். This makes your English and also your skills more respectful. Hence, today we are delving into an essential topic, apologizing and excusing. மன்னிப்பு கேட்பது மற்றும் மன்னிப்பது. பொதுவாகவே மன்னிப்பு கேட்கறதும் மன்னிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் இல்லையா? அதை தாங்க இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கத்துக்க போறோம். Get ready for a lesson filled with empathy, understanding and real life scenarios. Friends, A1 course உடைய playlist நான் மேல ஐ பட்டன்லயும் description boxலயும் கொடுக்கிறேன். Please check the videos and learn English in the right order. Mark your attendance on the comment box and get ready with your pen and paper. Let's get started. Why should we learn to apologize and excuse us? First, நாம எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், அல்ல எதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் சாரி சொல்கிறதா இருந்தாலும் சரி, அதாவது வருந்தினாலும் சரிங்க, மன்னிப்பு கேட்குறதா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு திறன்களும் ஒரு பயனுள்ள கம்யூனிகேஷனுக்கு முக்கியங்க. அதே போலவே இது நம்மளோட மனித நேயத்தையும் கருணையையும் காட்டுது. இப்போ உங்களுக்கு இந்த டாபிக்கோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். Come on students, let's make this lesson both insightful and practical. We are going to learn more than 10 phrases to make your English conversation more effective by apologizing and excusing. Apologizing sincerely. மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. First, understanding apologies. Apologizing is more than just saying I'm sorry. Apologizing is an expression of remorse acknowledgement. It's more than a set phrase. It's a sincere communication of regret. மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐம் சாரி. அப்படி நம்ம சொல்கிற அந்த சாரின்றது ஜஸ்ட் மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் கிடையாது. இட்ஸ் an எமோஷன். மன்னிப்பு கேட்பது நம்மளோட வருத்தத்தை ஒப்புக்கொள்வதன் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அதே போலவே இந்த சொற்கள் ஜஸ்ட் ஒரு சொற்கள், ஒரு ஃப்ரேசஸ் கிடையாது. இட்ஸ் நாட் அ செட் ஆஃப் ஃப்ரேசஸ், இட்ஸ் மோர் தேன் தட். இது ஒரு நேர்மையான வருத்தத்தின் வெளிப்பாடு. தவறு அல்லது நம்ம செஞ்ச ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ்க்கு நம்மளோட சாரின்ற வார்த்தை, அதாவது அப்பாலஜியை நம்ம சொல்லி தான் ஆகணுங்க. உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னன்னா, நீங்கள் சமீபத்தில் மன்னிப்பு கேட்ட அல்லது யாராவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு சினாரியோவை ஷேர் பண்ணுங்க. வாட் வேர்ட்ஸ் வேர் யூஸ்ட்? நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினீங்க? 2. Sincere apology phrases. Let's explore sincere apology phrases like I apologize and I'm sorry. நேர்மையா மன்னிப்பு கேட்க நாம யூஸ் பண்ணக்கூடிய சில சொற்றொடர்கள் என்னெல்லாம்னா, I apologize, I apologize. மற்றொன்று I'm sorry, I'm sorry. இந்த ரெண்டு சொற்றொடர்களும் சின்சியரா, அதாவது நீங்க உணர்வு பூர்வமாக நேர்மையாக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா இந்த சொற்றொடர்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, ஒரு தவறுக்காக நீங்கள் உண்மையாக மன்னிப்பு கேட்குற ஒரு சினாரியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேஸை சொல்லி பாருங்கள். அந்த சிச்சுவேஷனில், அந்த சினாரியோவில் நீங்கள் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை ஜஸ்ட் சொல்லி பாருங்கள். வாயை திறந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக உங்களோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். எக்ஸ்கியூசிங் யோர் செல்ஃப் பொலைட்லி. 3 பொலைட் வேஸ் டு எக்ஸ்கியூஸ் யோர் செல்ஃப். நீங்கள் செஞ்ச தவறுக்காக பொலைட்டாக எப்படி எக்ஸ்கியூஸ் கேட்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். Sometimes politeness is in excusing ourselves. So, we need to step away or decline an invitation politely. Learn phrases like excuse me and I'm afraid I can't.
நாம் ஒரு செயலுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்குறோம் இல்லையா, அந்த இடத்துல தாங்க பணிவுங்கிறது இருக்குது. அதனால நாம் செஞ்ச தவறுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறோம் அப்படின்னா அதை ரொம்ப பணிவாக கேட்கணுங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நாம் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. அதே போலவே இன்னொரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐம் அஃப்ரைட் ஐ கேன்ட், ஐம் அஃப்ரைட் ஐ கேன்ட். அதாவது என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு செயல் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை என்னால் இது முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐம் அஃப்ரைட் ஐ கேன்ட். இதே போலவே எக்ஸ்கியூஸ் மீனா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண செயலுக்கு மன்னிச்சிருங்க, இல்லைனா நான் இதை பண்ண முடியாது அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுங்க. உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, யாராவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி உங்களை இன்வைட் பண்ண இடத்துல உங்களால் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், அப்படி இல்லைனா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது பண்ண ஒரு செயலுக்காக நீங்கள் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மனசில் நினச்சிட்டு இந்த ஃப்ரேஸில் ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள். 4 reasonable excuses, நியாயமான சாக்குகள். Explore providing reasonable excuses for not being able to do something. It's about being honest and considerate. எதையாவது செய்ய முடியாமல் இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் நியாயமான ஒரு எக்ஸ்கியூஸ் கண்டிப்பாக நாம் சொல்லணும். அது நேர்மையாகவும் அக்கறையுடனும் இருக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்கியூஸ் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதே போல் அக்கறையுடனும் இருக்கணும். உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, create excuses for various scenarios considering politeness and honesty. கண்ணியத்தையும் நேர்மையையும் மனசில் வச்சுட்டு கருத்தினில் கொண்டு பல்வேறு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லி பாருங்க. Now let's dive into a live scenario. Imagine you're accidentally bumped into someone in a crowded place. How would you apologize? Just imagine friends, ஒரு கூட்ட நெரிசலில் நீங்கள் யார் மேலேயோ மோதிட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க, நீங்கள் எப்படி மன்னிப்பு கேட்பீங்க? இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட ஃப்ரேசஸில் இருந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம். காமனாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கெஸ்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம், நாம் பணிவாக சொல்லணும். Next, apologizing for different situations. 5. Apologizing for lateness. Lateness is common and lateness can happen to anyone. Apologies for it should be genuine. Learn how to apologize sincerely for being late with phrases like I'm sorry I'm late, I'm sorry I'm late. ஒரு இடத்துக்கு டைமுக்கு போக முடியல அல்லது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும், எக்ஸ்கியூஸ் சொல்லணும். அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி சின்சியராக நம்மளோட வருத்தத்தை அல்லது சின்சியராக நம்மளோட எக்ஸ்கியூஸை எப்படி தெரிவிக்கலாம்னா ஐம் சாரி ஐம் லேட், ஐம் சாரி ஐம் லேட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய இந்த சொற்றொடர்கள், இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே பேசிக், பிகாஸ் இட்ஸ் A1 இங்கிலீஷ் கோர்ஸ். சரிங்களா? இன்னும் நம்ம போக போக நிறைய கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னென்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு, அந்த டைமுக்கு நீங்கள் போக முடியல அல்லது ஒரு மீட்டிங்க்கு போக முடியாமல் நீங்கள் லேட்டாக போயிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு சிச்சுவேஷனை மனசில் நினச்சிட்டு நீங்கள் என்ன வார்த்தைகள் அல்லது வாக்கியம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாருங்கள். 6th, apologizing for misunderstanding. ஓகே, லேட்டாக வந்ததுக்கு அல்லது லேட்டாக போனதுக்கு மன்னிப்பு கேட்குறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது தப்பாக புரிஞ்சுக்குவீங்க இல்லையா, அந்த தவறாக புரிஞ்சுக்கிற இடத்துல அந்த இடத்துல நம்ம எப்படி எக்ஸ்கியூஸ் கேட்குறதுன்னு பார்க்கலாம். Misunderstanding happen or occur, but apologies can mend them. தவறான புரிதல் அப்படின்றது நடக்கும், அது காமனான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு தவறான புரிதலை மென் பண்ணுறதுக்கு, அதாவது சரி செய்யறதுக்கு நாம் எக்ஸ்கியூஸ் கேட்டாலே போதுங்க. இந்த மாதிரி தவறான ஒரு புரிதல் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி எக்ஸ்கியூஸ் கேட்கலான்னா ஐம் சாரி ஃபார் தி கன்ஃபியூஷன், ஐம் சாரி ஃபார் தி கன்ஃபியூஷன்.
குழப்பத்திற்கு வருந்துகிறேன்னு அர்த்தங்க. இன்னொரு ஃப்ரேஸ் என்னன்னா I didn't mean to mislead. I didn't mean to mislead. இதோட மீனிங் என்னன்னா நான் தவறாக வழி நடத்த விரும்பல. அதாவது உன்னை தப்பா புரிஞ்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க இல்லையா, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நான் அதை தப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இந்த மாதிரிலாம் சொல்லலை, அது என்னோட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எக்ஸசைஸ் என்னன்னு. ஆமாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன வார்த்தை, அதாவது இந்த ஃப்ரேசஸில் எந்த ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட் சொல்லி பாருங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ரிப்பீட் இட். நெக்ஸ்ட், அக்செப்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு அப்பாலஜிஸ். அதாவது மன்னிப்புகளை நாம் எப்படி ஏற்றுக்கிறது, அதுக்கு எப்படி நம்ம பதிலளிக்கிறதுன்னு பார்க்கலாம். 7th one, accepting apologies gracefully. மன்னிப்புகளை மனதார ஏற்றுக்கொள்வது. Responding to apologies requires grace. When someone apologizes to you, responding gracefully is important. Learn phrases like that's okay and no problem. யாராவது மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அந்த மன்னிப்பை நாம் மனதார ஏற்றுக்கிட்டு நாமளும் மனதார பதிலளிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்படி யாராவது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி பதிலளிக்கலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம போன லெசனில் லேர்ன் பண்ணது தாங்க. தட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம்னு சொல்லலாம். தட்ஸ் ஓகே அப்படின்னா அது பரவாயில்லன்னு அர்த்தம். நோ ப்ராப்ளம்னா சரிங்க பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரச்சனை இல்லைன்றது தான் நோ ப்ராப்ளம். தட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நீங்கள் யாராவது மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அந்த ஒரு நிலைமையில், அந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் பதிலளிச்சிருப்பீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்கியூசஸ். யாராவது எக்ஸ்கியூஸ் அதாவது சாக்கு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நாம் எப்படி பதில் சொல்கிறதுன்றது பார்க்கலாம். When someone provides an excuse, responding politely shows understanding. Explore phrases like no worries and I understand. யாராவது நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, ஒரு சாக்கு சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பணிவாக, அதாவது பொலைட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணுங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலான்னா நோ வரிஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நோ வரிஸ்னா கவலைப்படாத, கவலை இல்லை, பரவாயில்ல அப்படின்ற மாதிரிங்க. அதே போலவே ஐ அண்டர்ஸ்டாண்ட்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எனக்கு புரியுது, ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்னு அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்லுவோம்ல சரி பரவாயில்ல விடு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம், சரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு சூழ்நிலையை நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு புரிதலை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். Congratulations my dear students, you have navigated the world of apologies and excuses. Students, இப்போ நீங்கள் யாராவது உங்ககிட்ட வருத்தம் தெரிவித்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க, இல்லை அவங்களோட ஒரு அப்பாலஜிஸை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கணுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்பாலஜி கேட்கணும் இல்லை ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது பிகினர்ஸ்க்கான லெசன்ஸ் அப்படின்றனால ஜஸ்ட் இதில் வந்து பேசிக் சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம நிறையா லெசன்ஸ் பார்க்க போகிறோம். அந்த லெசன்ஸில் இன்னும் அட்வான்ஸ்டான ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று செக் பண்ணி பாருங்கள், இல்லை சர்க்கிள் டச் பண்ணி நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. உங்களை நான் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். Until then, it's me Yamuna signing off. Until next time, happy apologizing and excusing.